ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் பூரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கிட்டேன். 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு, தக்காளி, பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இந்த பூரி மசாலா. இப்போது பாத்திரத்தில் நான் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகும் சீரகமும் சேர்த்துக்கிறலாம். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது வெங்காயத்தை கையில் நல்லா அமுத்தி இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆக்கி விட்ருங்க. தனித்தனியாக இருக்கணும் வெங்காயம். அது மாதிரி வெங்காயம் ரொம்ப வதங்கவும் கூடாது. லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் 1 நிமிஷம் போல் அப்படி வதக்கி விட்டால் போதும். ஹோட்டலில் உள்ள பூரி மசாலாம் பாருங்களேன், அந்த கலர்ஸே சேஞ்சஸ் ஆகாமல் தான் இருக்கும். அந்த ஸ்டைலில் இப்போ இன்றைக்கி செஞ்சு பார்க்கலாம். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாயோட கலரும் மாறக்கூடாது. இப்போ ஒரு அரை தக்காளி தான் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த தக்காளி வதங்கக்கூடாது, அப்படியே முழுசாக தான் இருக்கணும். லைட்டாக ஒரு கிளறிட்டு இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் கடலை மாவு சேர்க்கலை, பொட்டுக்கடலை மாவு தான் சேர்க்க போகிறேன். இந்த பொட்டுக்கடலை 2 டீஸ்பூன் எடுத்து அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருவோம். அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகட்டும். கலந்து விட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை மசிச்சுட்டு இதில் கலந்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கிடுவோம். அந்த உருளைக்கிழங்கு இருக்கிறதுலையே கொஞ்சமாக ஒரு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கொதிக்கட்டும். இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எப்போயும் நார்மலாக சேர்க்குறத விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குக்கு கரெக்டாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு கூடுதல் மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பரான பூரி மசாலா ரெடி. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபீட்பேக் கமெண்ட்டில் கொடுங்க.